வணக்கம். யாழ் சிறையின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்கிறார் மகளினி கமலநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவின் அலாஸ்கா கடற்கரையில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், விடுக்கப்பட்டுள்ள சுனாமி எச்சரிக்கை. செம்மணி மற்றும் ஈஸ்டர் தாக்குதல் விசாரணைகள் நேர்மையாக முன்னெடுக்கப்படும், பிரதி அமைச்சர் சுனில் வட்டவள்ள உறுதி. கனேடிய அமைச்சர் ஹெரி ஆனந்த சங்கரி மீது முன்னாள் விடுதலை புலி உறுப்பினருக்கு குடியுரிமை வழங்க ஆதரவளித்ததாக குற்றச்சாட்டு. ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகோட வழக்கில் ஷானி அபிஷேகர் சாட்சியாக பெயரிடல். 2026 வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கலந்துரையாடல். தொடர்வன விரிவான செய்திகள். செம்மணி புதைக்குழி விவகாரம் மற்றும் ஒய்தனாயிரத்தின கொண்டு தாக்குதல் தொடர்பில் நீதியான விசாரணை முன்னெடுக்கப்படுவதாக பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டவள தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி தொடர்பில் சம்பந்தப்பட்ட தரப்புகள் உரிய நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் அரசு அந்த நடவடிக்கைகளில் முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் அவர் கூறியுள்ளார். செம்மணி விவகாரங்கள் தொடர்பில் நம்மிடம் உள்ள தகவல்களை நாம் வெளியிட மாட்டோம். அவற்றை வெளியிட்டால் அதை பெற்றுக்கொள்வோர் அதனை எவ்வாறு செயற்பாடுகளுக்கு பயன்படுத்துவார்கள் என தெரியாது. இந்த விடயங்களில் எவரது அவசரத்துக்கு மேற்ப செயற்பட முடியாது. கடந்த அரசு எவ்வாறு செயற்பட்டாலும் நமது அரசு ஒருபோதும் அவ்வாறு செயற்படாது. அரசு என்ற வகையில் நாம் மிகவும் பொறுப்புடன் செயற்படுவோம் என்று தெரிவித்துள்ளார். கனடாவின் பொது பாதுகாப்பு அமைச்சரும் இலங்கை வம்சாவளியை சேர்ந்தவருமான கிரி ஆனந்த சங்கரி இலங்கையின் முன்னாள் விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினரான செந்தூரன் செல்வகுமார் என்பவருக்கு கனேடிய குடியுரிமை வழங்க ஆதரவளித்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கெரி ஆனந்த சங்கரி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது 2016 மற்றும் 2023 ஆண்டுகளில் கனடா இல்ல சேவைகள் நிறுத்துவதற்கு 2 கடிதங்களை அனுப்பியுள்ளார். இந்த கடிதங்களில் செந்தூரன் செல்வகுமாருக்கு விடுதலை புலிகளுடன் நேரடி தொடர்புகள் இருப்பதாக கூறி அவரது குடியுரிமை விண்ணப்பத்தை குடிவரவு மற்றும் குடியகல்வுத்துறை பலமுறை நிராகரித்த போதிலும் மனிதாயமான கருத்தாய்வுகளை அவரது குடும்பம் பிரிவதையும் கருத்தில் கொண்டு நிரந்தர கனேடிய குடியுரிமை வழங்க வேண்டும் என்று கோரியுள்ளார். விடுதலை புலிகள் ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பு என்பதால் ஆனந்த சங்கரி பயங்கரவாதத்தை ஆதரிப்பதாக அவர் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இது அவர் பொது பாதுகாப்பு அமைச்சர் பதவியில் தொடர்வதற்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளதாக கனேடிய பிரதமருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து கெரி ஆனந்த சங்கரியின் அலுவலகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதால் குறிப்பிட்ட விவரங்களை வெளியிடுவது பொருத்தமற்றது என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் கெரி ஆனந்த சங்கரி அமைச்சர் பதவியை ஏற்றுக்கொண்டதிலிருந்து இதுபோன்ற கோரிக்கை கடிதங்களை ஒருபோதும் சமர்ப்பிக்கவில்லை என்றும் குழந்தை கனடாவில் இருக்கும் நிலையில் குடும்பம் பிரிவதை தடுக்கும் நோக்கில் விடுக்கப்பட்ட தனது கோரிக்கை அசாதாரணமானது அல்ல என்றும் அந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. நான் பயங்கரவாத அமைப்புக்கு ஒருபோதும் ஆதரவளிக்க மாட்டேன் என்றும் பயங்கரவாத அமைப்புக்கு ஆதரவாக முடிவுகளை எடுக்க மாட்டேன் என்றும் கெரி ஆனந்த சங்கரி தனது அறிக்கையில் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக கனேடிய பிரதமர் இதுவரை எந்த அறிக்கையும் வெளியிடவில்லை என்று சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகோட கடத்தப்பட்டு காணாமல் போனது தொடர்பான வழக்கில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தற்போதைய பணிப்பாளர் கானி அபிஷேகர சாட்சியாக பெயரிடப்பட்டுள்ளதாக சட்டமா அதிபர் நேற்று கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். பிரகீத் எக்னலிகோட கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட வழக்கு 3 அடங்கிய உயர் நீதிமன்ற அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது பாதிக்கப்பட்ட தரப்பினர் சார்பாக ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி உப்புல் குமார பெரும இந்த வழக்கின் பிரதான புலனாய்வு அதிகாரி மற்றும் விசாரணையை மேற்பார்வையிட்ட சானி அபிஷேகர ஆகியோர் சாட்சியாக பெயரிடப்படவில்லை என்று நீதிமன்றத்தில் குறிப்பிட்டார். அதன்படி சானி அபிஷேகரை சாட்சியாளராக பெயரிட 2022 நவம்பர் 29 அன்று நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்ததாகவும் அரசாங்க தரப்பில் ஆஜரான அப்போதைய பிரதி சொலிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் இது பரிசீலிக்கப்படும் என்றும் தனக்கு தெரிந்ததாகவும் அவர் தெரிவித்தார்.
இருப்பினும் இன்று வரையில் சாணி அபிஷேகர சம்பந்தப்பட்ட வழக்கில் சாட்சியாக பெயரிடப்படவில்லை என்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி தெரிவித்தார். இந்த வழக்கில் சாணி அபிஷேகர ஏற்கனவே 109வது சாட்சியாக பெயரிடப்பட்டுள்ளதாக அரசாங்க தரப்பின் சார்பில் ஆஜரான பிரதி சொலிட்டர் ஜெனரல் வசந்த பெரேரா நீதிமன்றத்துக்கு தெரிவித்தார். பின்னர் வழக்கின் மேலதிக விசாரணைகள் இந்த மாதம் 18ஆம் திகதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கிரிதல ராணுவ முகாமின் முன்னாள் கட்டளை அதிகாரி சம்மி அர்ஜுன குமார ரட்ன உட்பட ராணுவ புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த 9 பேர் சம்பந்தப்பட்ட வழக்கில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். 2010 ஜனவரி 25ஆம் திகதி அல்லது அதற்கு அண்மித்த திகதியொன்றில் பிரதிவாதிகள் கிரிதல்ல, கபரவனை மற்றும் கொட்டாவ ஆகிய பகுதிகளில் அடையாளம் தெரியாத ஒரு குழுவினருடன் சேர்ந்து இரகசியமாக சிறையில் அடைக்கும் நோக்கத்துடன் பத்திரிகையாளர் பிரகித் எக்லின்கொடாவை கடத்தி கொலை செய்ததாக குற்றவியல் சட்டத்தின் கீழ் பிரதிவாதிகளுக்கு எதிராக குற்றச்சாட்டுக்களை தாக்கல் செய்திருந்தார். 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவு மற்றும் பூர்வாக திட்டம் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நிதி அமைச்சின் அதிகாரிகளுடன் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் கலந்துரையாடினார். எதிர்வரும் வரவு செலவு திட்ட தயாரிப்பின் தற்போதைய நிலை குறித்து ஜனாதிபதி கேட்டறிந்தார். அதற்கு பதிலளித்த நிதி அமைச்சின் அதிகாரிகள் வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளை கோருவதற்கான சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாகவும் இந்த மாதம் 31ஆம் தேதி வரை நிறுவனங்கள் தங்கள் செலவின வரம்புகளுக்குள் வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளை சமர்ப்பிக்க கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். நாட்டை மீட்டெடுக்கும் வகையில் டிஜிட்டல் மயமாக்கல், பொது போக்குவரத்தை வலுப்படுத்தல், கிராமிய சமூகத்தின் பொருளாதார பங்களிப்பு போன்ற முக்கிய துறைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி வலியுறுத்தினார். திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குவதுடன் நின்றுவிடாமல் அதன் பயன்கள் மக்களை சென்றடைவதை உறுதி செய்யும் பொறிமுறைகளை பலப்படுத்துமாறும் அவர் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். இந்த கலந்துரையாடலின் தொழில் அமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ, ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்கு சனத் குமாநாயக்க, நிதி அமைச்சின் செயலாளர் கலாநிதி கர்ஷன சூரிய பெரும உள்ளிட்ட சிரேஷ்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். அடுத்து சர்வதேச செய்தி. அமெரிக்காவின் அலாஸ்கா மாநிலத்தின் கடற்கரையில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவின் அலாஸ்கா மாநில கடற்கரையில் நேற்று புதன்கிழமை பிற்பகல் 12:37 ரிக்டர் அளவில் 7.3 பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. அமெரிக்கா புவியியல் ஆய்வு மையம் வெளியிட்ட தகவலின்படி நிலநடுக்கத்தின் மையம் தீவு நகரமான சான் பாயிண்டிலிருந்து சுமார் 87 கிலோமீட்டர் தெற்கே அமைந்திருந்தது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தாலும் பிற்பகல் 2:45 மணியளவில் அது முழுமையாக நீக்கப்பட்டது. அலாஸ்காவின் கடற்கரையோர பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் எச்சரிக்கையாக இருக்கவும் பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றவும் அதிகாரிகள் அறிவுறுத்தியிருந்தனர். நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து முழுமையான விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை. இத்துடன் யாழ் சிறையின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகிறது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள யாழ் சிறை மீடியா இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள். நன்றி, வணக்கம்.